ஈரான் இஸ்ரேல் என்னதான் நடக்குது அங்க? இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, நாளைக்கு அது பொய்ன்னு சொல்றாங்க. ஏவுகணை தாக்குதல்னு சொல்றாங்க. இல்ல சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை, எது வதந்தி? இத கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவாலே. வாங்க, இந்த குழப்பத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போதெல்லாம் வார்னா குண்டு துப்பாக்கின்னு மட்டும் இல்ல, அதை விட ஒரு பயங்கரமான ஆயுதம் வார்த்தைகள் தான். உண்மையான சண்டை நடக்கிறது போர்க்களத்துல இல்ல, நம்ம மனசுல, நம்ம மூளைக்குள்ள. யார் சொல்ற கதையை நாம நம்புறோமோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. அப்படி பார்த்தா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வெறும் ஆயுத போர் மட்டும் இல்ல, இது ஒரு வதந்திகள் போர். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இதோட மெயின் டார்கெட் யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, ஈரான், இஸ்ரேல், இந்த 2 நாடுகளோட தலைவர்கள் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரானோட தலைவர் கோமாவுல இருக்காரு, காலை எடுத்துட்டாங்கன்னு ஒரே வதந்தி. இன்னொரு பக்கம் பாருங்க, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை நம்ம பாக்குறதே நிஜம் இல்லையா, அது ஒரு ஏஐ டீப் ஃபேக்காம். என்ன கொடுமை பாருங்க, 6 விரல் இருக்கிற மாதிரி போலி வீடியோ எல்லாம் பரவுது. இப்படிதான் நம்மள உச்சக்கட்ட குழப்பத்துல வச்சிருக்காங்க. சரி, இந்த வதந்திக்கு ஈரான் என்ன பதில் கொடுத்துச்சு? அவங்க ஒரு பழைய வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அதுல அவங்க தலைவர் ஒரு மத போதனை பண்ற மாதிரி இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த வீடியோவுல தேதியே இல்ல. இது ஜனங்களை சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா அப்போ இப்ப அவர் எங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னும் பெருசாக்கிடுச்சு. ஆனா நெத்தன்யாஹோட ஸ்டைலே வேற. அவரு பழைய வீடியோ அது இதுன்னெலாம் போகல. நேரா லைவ் பிரஸ் மீட்ல வந்து நின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் உயிரோட தான் இருக்கேன். அவ்வளோதான். ஒரே செகண்ட்ல எல்லா வதந்திக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வார் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நிஜ உலகத்துல ஒரு பெரிய செஸ் கேம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்டத்துல அமெரிக்கா உள்ள வந்திருக்கு. அதுவும் சும்மா இல்ல, ஒரு மிகப்பெரிய தொகையோட $16 பில்லியன். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அமௌண்ட் இது. இந்த பணத்தை தான் அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் நாடுகளோட பாதுகாப்புக்காக செலவு பண்ண போகுது. சரி, இவ்ளோ பணம் எதுக்கு, எங்க போகுது? சிம்பிளா சொல்லணும்னா, போன சில வாரங்கள்ல நடந்த தாக்குதல்கள்ல காலியான மிசைல் ஸ்டாக்ஸ திரும்பவும் நிரப்புறதுக்கு தான். இதுல குவைத்தோட ஏர் டிஃபென்ஸை பலப்படுத்த $8 பில்லியன், UAEக்கு தற்காப்பு ஆயுதங்களுக்காக ஒரு $4.5 பில்லியன் பிரிச்சு கொடுக்கறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இந்த ஆயுதங்கள் எல்லாமே தாக்குறதுக்கு இல்ல, தற்காப்புக்கு மட்டும்தான். அதாவது எதிரி ஏவுகணை அனுப்புனா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த யூஸ் பண்ணணும். கல்ஃப் நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்த பிரஷர்னால தான் இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ திரும்பவும் நெத்தன்யாகுவோட அந்த பிரஸ் மீட்கே வருவோம். ஏன்னா அங்கதான் இந்த போரோட அடுத்த கட்டத்துக்கான க்ளூஸ் எல்லாம் ஒளிஞ்சிருந்தது. நெத்தன்யாகு போட்ட முதல் குண்டு என்ன தெரியுமா? ஈரானால இனிமே யுரேனியத்தை செறிவூட்டவே முடியாது, அவங்களோட அந்த திறனை நாங்க முழுசா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஷாக்ல இருந்து மீள்றதுக்குள்ளேயே அடுத்த அறிவிப்பு வந்தது, ஈரானால இனி பாலிஸ்டிக் மிசைல்ஸும் தயாரிக்க முடியாது, அந்த கெப்பாசிட்டியும் முடக்கிட்டோன்னு சொன்னார். ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா, நெத்தன்யாகு சொன்னது ஈரானோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பத்தி மட்டும்தான். அப்போ ஏற்கனவே ஈரான் கிட்ட இருக்கிற அந்த 450 கிலோ யுரேனியம் என்னாச்சு, அத பத்தி அவர் வாயே திறக்கல. நெதன்யாகுவோட இந்த அறிவிப்பு இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, இது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிக்னல். இந்த சண்டையிலேருந்து வெளியே வரதுக்கு அமெரிக்கா ஒரு வழியை தேடிட்டு இருந்துச்சு இல்லையா, ஒரு ஆஃப் ரேம்ப். ஒருவேளை இதுவாக தான் இருக்குமோ அது? அமெரிக்காவோட மிஷன் அகாம்ப்ளிஷ்ட் பிளான் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸ்டெப் 1, இஸ்ரேல் சொல்லோ எங்க வேலை முடிஞ்சுது, இலக்கு அடைஞ்சிட்டோன்னு. ஸ்டெப் 2, அமெரிக்கா சொல்லோ ஈரானோட அணுவாயுத மிரட்டலை நாங்க காலி பண்ணிட்டோன்னு. ஸ்டெப் 3, இந்த வெற்றியை காரணமா காட்டி அமெரிக்கா இந்த சண்டையிலிருந்து அழகா எஸ்கேப் ஆயிடும். இந்த கேமோட எந்த நெருங்கிடுச்சுங்கிறதுக்கு நெதன்யாஹோட வார்த்தைகளே ஒரு பெரிய சாட்சி. அந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறத விட இந்த போர் ரொம்ப சீக்கிரமா முடியும். சரி, மிடில் ஈஸ்ட்ல ஒரு சண்டை நடந்தா அதோட தாக்கம் அங்க மட்டும் இருக்காது, அதோட அலைகள் உலகம் பூரா அடிக்கும். அப்படி ஒரு பெரிய அலை இந்திய அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்தியாவோட மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டியான காங்கிரஸ்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு. பார்ட்டியோட ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு. ஆனா சசி தரூர் மாதிரி சீனியர் லீடர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது நம்ம சண்டை இல்ல, கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி பாலிசி தான் கரெக்ட்னு சொன்னாங்க. அதாவது யாரு பக்கமும் போகாம இந்தியாவோட நலனை மட்டும் பாக்குறது. ஒரே கட்சி, ஆனா 2 விதமான கருத்து. இது அந்த கட்சி தலைமைக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடுச்சு. பாத்தீங்களா, எங்கேயோ மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் இங்க டெல்லியில எவ்வளோ பெரிய அரசியல் புயலை கிளப்புதுன்னு. அப்போ நெதன்யாகு சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே போரோட முடிவா,
இல்ல ஈரான் கையில இன்னும் இருக்கிற அந்த 450 கிலோ யுரேனியம் இந்த கதையோட அடுத்த ஒருவேளை இன்னும் பயங்கரமான ஒரு சாப்டரை ஆரம்பிச்சு வைக்குமா? இந்த கேள்விக்கான பதில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.